வந்துடுவேன். இல்லை, காலையிலே ஆத்தாளுக்கு மௌனுக்கும் வேற வேலை இல்லை. அவளுக்கு தான் வேலை இல்லைன்னா நீயும் அவளுக்கு மேலே வர்ற. அப்போ நீ காலையில சொன்ன இதை நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருப்ப, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே இதை நோண்டிட்டு இருப்ப. அப்போ எங்ககிட்ட எப்படித்தான் பேசுவ? அனிதாமா, இங்க வந்து பாடு. மலை, வேற வெனியே வேண்டாம், கொண்டு வச்சிட்டு வரேன் ராசா. அந்த பயம் எடுக்கட்டும். ஹே அப்பா, அம்மையும் மௌனும் படுத்தி தான் எடுக்காவோ. இப்ப அப்படி இருக்கு, படிச்சோக்க எடுக்கலாம். காலங்கத்தால எதையாவது போட்டு நோண்டிக்கிட்டு நல்லா அடுக்கு சொன்னா கேட்கணும். நீ கேட்க மாட்டேன். அப்படம் அனிதாமா வந்து 2 கிளி கிளிப்பா, அப்படம் தான் கேட்ப. மலை, இதுக்கு தானே ஆசைப்பட்ட? என் மடியில் உட்காரணும், அதுக்கு இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லு. இப்போ காலங்கத்தால பிள்ளைகளை தூக்கணுமா கொஞ்சணுமான்னு இருப்பிய, டேப தூக்கி கொஞ்சிட்டு உட்காந்துருக்க. ஆமால, நீ என்ன பச்சை பிள்ளையா? ஆமா, பல்ல தேச்சியால என்னல வாடடிக்கி? அதுவாப்பா, காலையிலே அவகோடா இருக்குப்படு, அவகோடா. அந்த அவகோடாவை சாண்ட்விச் பண்ணி தின்னுபிட்டேன். அதான் அப்படி வாடடிக்கு. அடப்பாவி, நாங்களாம் இன்னும் காஃபியை குடிக்கல, நீ என்னன்னா சாண்ட்விச் சாப்பிட்டங்கிற? நீ எத்தனை மணிக்கு எந்திக்க சொல்லு? 8 மணி வரைக்கும் நல்லா உடங்குட. நான் அப்படியா 5 o'clock டான்னு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு சேவல் கூவுதா கோழி கூவுதான்னு மேலே போய் நின்று பார்ப்பேன். ஏதாவது கூவும் இல்லை கூவாம போகும். காக்கா 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 காக்கான்னு கத்திக்கிட்டு போவோம். அதெல்லாம் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு கீழே குனிஞ்சி மேலே நிமிந்து, கீழே குனிஞ்சி மேலே நிமிந்து, மேலே குனிஞ்சி கீழே நிமிந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்புறம் பண்ணிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணிட்டு யாராவது காப்பி போட்டு வச்சிருக்காங்களான்னு பார்ப்பேன். இல்லைன்னா போய் செம்பு நிறைய தண்ணி எடுத்து கொடபடா 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 கொடபடான்னு குடிப்பேன். அப்படியே குடிச்சிட்டு வீட்டை ஒரு ரவுண்டு ஓடி வருவேன். சரி, ஓடி வந்தாச்சா, அதுக்கப்புறம் வயிறு கப கப கபன்னு பசிக்கும். அப்படியே பிரெட்டில் ஏதாவது சாண்ட்விச் போடலாம், பட்டர் தடவலான்னு பார்ப்பேன். பார்த்தா உள்ள ஃப்ரிட்ஜில் அவகோடா இருந்துச்சு. உடனே அதை அப்படியே நல்லா மசிச்சு பிரெட்டில் தடவி அப்படியே சாண்ட்விச் மாதிரி பண்ணி தின்ட்டேன். என்னடா இது? அண்ணெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எலும்பு எலும்புன்னு எழுப்புனாலும் எழும்ப மாட்டான். நீ என்னன்னா 5 மணிக்கு எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி எதுக்குடா எழும்புற? ஐயோ அப்பா, 10 மணிக்கு டான்னு தூங்கிடணும். அப்புறம் 5 மணிக்கு டான்னு எழும்பிடணும். அதுக்கு அப்புறமும் தூங்கணும்னு வச்சுக்கோ, நல்லாவே எடுக்காது, டே நல்லாவே போகாது, டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் இல்லாமல் முது வலிக்கும், அங்கு வலிக்கும், இங்கு வலிக்கும், உடுந்துட்டே சுவாம்பேடி மடி கிடக்க சொல்லும். அதான் டான்னு 5 o'clock எழும்பிடுவேன் தெரியுமா? ஓ, அதுதான் ட்ரிக்கா? நீ நல்ல கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கலான்னு பார்த்தா முதுகு வலிக்குடா. நானும் ரொம்ப நாளாக நினச்சேன், என்னடா தூங்கும்போது முதுகு வலிக்கேன்னு. இப்போதான் நீ சொன்ன உடனே புரியுது. ஆமாப்பா, நம்ம உடம்பு அப்படித்தான். ரொம்ப நேரம் தூங்குனா அப்படியே முதுகு வலிக்கும் தெரியுமா? என்னல காலையிலே என் புருஷன் மடியில ஏறி உட்காந்துக்கிட்டு கதையா? முதல்ல எனக்கு அப்பா, அதுக்கு அப்புறம் தான் உனக்கு புருஷர். அடப்பாவி, என்னமா நக்கல் அடிக்கிற? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்க அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சா உன் காதை முறுக்கி போடுவா, முறுக்கி. ஆமா, முடுக்குடா. என் காதை முடுக்கி என்ன முறுக்கு சுட போறாளா? சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா, என்னத்துக்கு இப்போ புயலுக்கு பின் அமைதி மாதிரி இப்படி பம்மிக்கிட்டு வந்து சீனை போடுற? என்ன விஷயம்? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆனாலும் என் பொண்டாட்டியே சும்மா குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. ஆமா, உங்க அம்மா எங்க? ஆளை காணோம். இருப்பா, வந்துருவல்ல. நான் போய் இல்லைன்னா பார்த்துட்டு வரேன் சரியா? ஆமா, இப்ப என்னத்துக்கு அவளை தேடுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல.
அதானே உனக்கு பொறுக்காத, அவளை தேடிட்டா. எங்க ஆளை காணோன்னு கேட்டேன், நீ இருக்கதான், யாரு இல்லைன்னு சொன்னா? ஆமா, எனக்கு பொறுக்காது. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அனிதா, ஏ அனிதா. யாரு இந்த மாலையம்மா ஆச்சு மாதிரில இருக்கு? என்னத்துக்கு கூப்பிடுதாவோ? நீ இரு அனிதா, நான் போய் என்னன்னு பார்க்கேன். ஆ சரி ஐசு. என்னத்துக்கு இந்த கிழவி இப்போ வந்து கூப்பிட்டுட்டு இருக்கு? சரி, என்னவா இருக்கும், யாருக்கு தெரியும். ஆமா, நீ என்ன உங்க அம்மையை பார்க்க போகணுன்னு போனியே, போயிட்டு சீக்கிரமா வந்துட்ட? என் தங்கச்சிக்காரி வந்துட்டா, அதான் வந்துட்டேன். சரி, நான் போய் முதல்ல புடவையை மாத்திட்டு வரேன். எதுக்கு இந்த கிழவி கூப்பிடுச்சு என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி சரி, அதான் ஐஸு பார்த்துட்டு இருக்கல்ல, நீ போய் புடவையை மாத்திட்டு என்னன்னு போய் பாரு. ஆ சரிங்க. என்னாச்சு, என்ன விஷயம்? எதுக்காக அனிதாவை கூப்பிட்டீங்க? இல்ல, அவளை ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூப்பிட்டேன். அவ வீட்டில் இல்லையாக்கும்? இல்லாச்சி, அவ அத்தாங்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல தாயி, அவ தங்கச்சிக்கு பார்த்துக்க மாப்பிள்ள கூட இவ கல்யாணத்தன்னைக்கு ஓடி போக போறாளாம. அப்படியா? என்னாச்சு, அறிவு கட்டத்தனமா இப்படி பேசுறீங்க? அதுவும் வயசுல மூத்தவங்க, நீங்க இப்படி பேசலாமா? கொஞ்சம் அந்த அறிவு இருக்கா? அதுவும் வீட்டு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அவகிட்ட கேக்குறேன்ட்டு நிக்கிறீங்களே, யார் சொன்னா உங்களுக்கு இப்படி? என்கிட்ட ஆத்திரப்பட்டு என்ன செய்ய? நீ என்கிட்ட ஆத்திரப்படுறதெல்லாம் இருக்கட்டும், ஊரு புறா இதுதான் பேச்சா இருக்கு. அவ தங்கச்சிக்காரியே வாயால சொன்னாலாம்ல, என்ன தெரியாமலா கிடைக்கிய? என்னைய கட்டிக்க போறவருக்கும் என் அக்கா காரிக்கும் ஏற்கனவே பழக்கம். திடீர்னு கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனாலும் ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு திரியறாளாம். வாய முடுங்காச்சி, இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் என்ன சொல்வேனே எனக்கே தெரியாது. அவ சொல்லிட்டு தெரிஞ்சா உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? நீங்க இப்படி வந்து இங்க கேட்கலாமா? அனிதாவை பத்தி உங்களுக்கு தெரியாது? நாக்கு மேல பல்ல போட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இன்னொரு தடவை யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ ஏன் வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? சம்மந்தப்பட்டவளை சொல்லும்போது ஊர்ல உள்ளவோ நம்பாம என்ன செய்வாவோ? போய் அவகிட்ட கத்து, அதை விட்டுவிட்டு என்கிட்ட பேசாத. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு எங்க பேசணும்னு தெரியும். இப்பவே போய் அவ பல்ல உடைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. போ போ, உன் சண்டித்தனத்தெல்லாம் அவகிட்ட கொண்டு காட்டு. அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இவ வந்து நிக்கிறா. அவ குட்டு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவ வாயாடின வாயாடுக்கு அவ மூஞ்ச உடைக்கிற மாதிரி 2 கேள்வியை கேட்டுட்டு போகணும் தானே வந்தேன். இங்க பாருங்க, அவளை பத்தி நீங்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. எவ சொன்னாலோ அவ பல்ல உடைச்சி நான் கையில கொடுத்தேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்னொரு தடவை எங்க வீட்டு பக்கம் இப்படி எதையாவது வச்சுக்கிட்டு வந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்க? பத்திரக்காளி எதனா கத்திக்கிட்டு போற? இங்க பாருங்க, எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் சொன்னவளை விட்டுட்டு உங்களை ஒண்ணு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையா இருக்கேன். மரியாதையா போயிருங்க. இப்பவே போய் அவளை உண்டிலன்னு ஆக்குறேன். அவ வாயை கிழிச்சு கையில கொடுக்கறனா இல்லையான்னு பாருங்க. அவ மட்டும் சொல்லியிருக்கணும், இதோட அவ தொலைஞ்சா. போப்போ, உன் அதிகாரத்தை அவ கிட்ட கொண்டு காட்டு. அப்ப தெரியும் அவ உன் பம்பையை பிக்கலா, நீ அவ பம்பையை பிக்கிறியான்னு. நான் பாத்துக்கிறேன், நீங்க மரியாதையா கிளம்புங்க. திமிர் பிடிச்ச கழுத, எவ்வளவு திமிர் இருந்தா ஊரு புறா இப்படி சொல்லிட்டு தெரியவா? இப்பவே அவ பல்ல உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. என்னாச்சு இவளுக்கு? இந்த கிழவி என்னத்த சொல்லுச்சு? இவ வேக வேகமா போயிட்டு இருக்கா. எங்க போறா? சரி, போயிட்டு வரட்டும், அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்போம்.